வார்த்தைகள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அவார்ட்ல ஜேர்னலிசம் ஒரு கேட்டகரியா வந்து 92.7 பிக் எஃப்எம் இன்னைக்கு கொடுத்திருக்கு. இந்த பிக் சல்யூட் டு தமிழ் விமன் என்டர்டெய்னர்ஸ்ல. First of all, a big thanks to Big FM and everyone involved in this award. இது எனக்கு ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இது என்னோட ஜஸ்ட் ரெண்டாவது அவார்ட் தான். ஜேர்னலிசம்னு ஒரு கேட்டகரி, அதில் பெண்கள் செய்கிற வேலைகளை பற்றி எல்லாம் பேசுகிற சமயத்தில் ஐ எம் கிளாட் that they found me deserving for this award. It's a great honor and I'm very happy. அண்ட் இந்த சமயத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களை மாதிரி ஒரு நடுநிலை பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறதுங்கிறது இட்ஸ் அ டைட் ரோப் வாக். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, எவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் எடுக்கிறாங்கன்னு. அதான் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணுறச்சே கூட சொன்னேன், யாருமே கெட்ட படம் எடுக்கணும்னு எடுக்கிறது இல்லை, அது அப்படி அமைஞ்சு போச்சுனாக்கா ரொம்ப அந்த பாயிண்ட் எல்லாம் யோசிச்சு ஒரு ரிவ்யூவர் ஒரு கிரிட்டிக் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸ் வேணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு இருக்குன்னு நம்பின பிக் எஃப்எம் குரூப்புக்கு என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட ஈவினிங் வாக்ஸ் எல்லாமே நான் ஒரு டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நடக்கும் பொழுது டேக் இட் ஈஸி பாலாஜி கேட்காம நான் நடக்கிறதே இல்லை. 40 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. ஃப்ளூவெண்டா இங்கிலீஷே இல்லாமல் ஒரு அபத்தத்தை எப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு ரொம்ப ரசிச்சிருக்கேன், இப்பவும் ரசிக்கிறேன். அண்ட் மார்னிங்ஸில் ஓஃபி அண்ட் முத்து அவங்களோடதும் கேட்காம இருக்க மாட்டேன். சுப்ரபாதம் வித் லாவண்யா, இந்த மாதிரி எல்லாமே அந்த குரூப்பே ஒரு எனர்ஜெட்டிக் குரூப். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஆனர்ட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு விஷயம், என்னைக்காவது ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்கா ஐயோ இந்த படத்தை பார்க்க வச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது நடந்திருக்கா? நிறைய. இப்போ நம்ம ப்ரோகிராம் நாம ஹோஸ்ட் பண்றது அவங்க கேட்கும்போது கூட அப்படினா நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே போகும்போது நீங்க அதான் நினைப்பீங்களா, இங்க வந்துட்டு மேடா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி எனக்கு புரியல. ஆமா மேடம், எக்கோ வந்து பாஷா படத்துல வர கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி இருக்கு. புரியாத வரைக்கும் நல்லது மேம். Thank you so much and please let's give a big round of applause. மார்த்தி ஸ்ரீதர் மேடம், thank you so much. அவங்க வணக்கம் சொல்றதே ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்குது. சார் டான்ஸ் வணக்கம். எவ்வளவு அழகா சொல்றாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. So the moment is here. சார் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து let's give a big round of applause. இந்த வருடங்களாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஆட்டை வந்து அந்த ஆட்டை வந்து நம்ம கை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு லைஃப் டைம் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. பட் மேம் எப்படி நீங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல், கதக், பரதநாட்டியம், மணிப்பூரி இப்படி பல வகையான நடனங்களை எப்படி இவ்வளவு அழகா கத்துக்கிட்டு அது இவ்வளவு ஒரு சுலபமான விஷயம் மாதிரி அதோட வார்மே தெரியாம ஒரு முகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லியா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டியத்தில், உடம்புல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரகுராமன் சருக்கு தெரியாததா? அதாவது யூ கேன் மூவ் வெல் இன் ஒன் சிஸ்டம், யூ கேன் மூவ் வெல் இன் எவ்ரி சிஸ்டம். அதாவது யூ காட் டு பி அ குட் மூவர், அப்படிதான். அப்புறம் நம்ம கலைகள், நம்ம நாட்டில் என்னன்னா எவ்வளவோ நாட்டிய கலைகள் இருக்குது. கிளாசிக்கல் கலைகள் மட்டும் இல்லை, ஃபோக் டான்சஸ் இருக்குது, ட்ரைபல் டான்சஸ் இருக்குது, ரிச்சுவலிஸ்டிக் டான்சஸ் இருக்குது. சத்தியமா ஒரு லைஃப் டைம் போராது, எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்தாலும் போராது. யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்ட். அண்ட் இதை இன்னொருத்தரோட பகிர்ந்து கற்ற மனசு ரொம்ப நிறைஞ்சு போகிறது. ரகுராமன் சார் கட்டாயம் சொல்லுவார், தட் கோரியோகிராஃப் பண்ணி எல்லாரும் ஆடுறதை பார்த்தா எவ்வளவு திருப்தி உங்களுக்கு கிடைக்கிறதுட்டு. அதே மாதிரி என் சிஷ்யா மூலம் இப்போது ஐ டோன்ட் பெர்ஃபார்ம் டூ மச், வெரி ரேர்லி, பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலம் என்னோட க்ரியேட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வரதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அவளா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நன்னா பண்ணிட்டு இருக்கா, இதை நினச்சி பார்த்தேன், அது வேற சந்தோஷம். மேடம், இந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து இப்போ உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கிற குழந்தைகள் கிடைக்கிறது. அப்படி இல்லாமல் டான்ஸை இனிமே ஒரு கெரியராக போசிவ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ், யங் டேலண்ட்ஸ்க்கு யாராக இருந்தாலும்? எந்த யங் டேலண்டாக இருந்தாலும் சரி. அதாவது நீங்கள் வினிஷா வாங்கினா, வினிஷா டான்ஸை நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு அவார்ட் கொடுத்த அந்த குழந்தைக்கு நீங்கள் ரொம்பவே நீங்கள் ஒரு ஊக்கி விட்டுருக்கேன். ஆனால் இட்ஸ் நாட் அன் ஈஸி கரியர். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் முன்னுக்கு வர்றோம்னா கஷ்டப்பட்டாதான், முயற்சி பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும். சில வேளை ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கலாம், சில வேளை ஆஹா யூ பியர் கிரேட் ஹாய். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நினச்சிக்கணும், அங்கே ஒவ்வொரு ஸ்டாராக அங்கே இருக்காளே
எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவள் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சாக்ரிஃபைசஸ் பண்ணினா தான் அங்கே வர முடியும். அது சாக்ரிஃபைஸை நினைக்கக்கூடாது. ஏன்னா எதையும் வேணும்னா எதையும் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் எ ரூல் ஆஃப் லைஃப். ஸோ இதில் வர ஒரு ஆத்ம திருப்தி நம்ம சோசன் ஃபீல்டாக, அது நாட்டியமாக இருக்கலாம், சங்கீதமாக இருக்கலாம், தியேட்டராக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், எல்லாமே நம்ம பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. அதில் நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆனந்தம், அதுதான் cannot be measured in terms of material wealth.